முதல் கேள்வி, இந்தியாவில் எளிதாக தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்களின் பட்டியல் 2019 தமிழ்நாட்டின் இடம் என்ன? சரியான விடை 14வது இடம். மாநில தொழிற்சீர்திருத்த செயல்திட்டம் 2019 அடிப்படையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள எளிதாக தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்களின் பட்டியல் 2019 தமிழ்நாடு 14வது இடத்தில் உள்ளது. இதே பட்டியலில் சென்ற 2018ஆம் ஆண்டு 15வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மொத்த மின்னணு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளவு? சரியான விடை 16%. தமிழ்நாடு மின்னணுவியல் வன்பொருள் உற்பத்தி கொள்கை 2020 என்ற வரைவை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்மையில் வெளியிட்டார். அதன்படி இந்தியாவின் மொத்த மின்னணு உற்பத்தியில் 16% தமிழ்நாட்டின் உற்பத்தியாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு மின்னணுவியல் உற்பத்தியை 16%த்தில் இருந்து 25%ஆக உயர்த்திடவும், மாநிலத்தின் மின்னணு உற்பத்தியை 7.35 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்திடவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, 2019ஆம் ஆண்டு அதிக அளவில் தற்கொலைகள் நிகழ்ந்த மாநிலங்களில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? சரியான விடை 2ஆம் இடம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் 2019இல் அதிக அளவில் தற்கொலைகள் நிகழ்ந்த மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக அறிவித்துள்ளது. முதலிடத்தில் மகாராஷ்டிரா உள்ளது. அதே ஆண்டு அதிக அளவில் தற்கொலைகள் நிகழ்ந்த மாநகரங்களில் சென்னை முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, அண்மையில் வரதட்சணை கொடுமைகளுக்கான சிறை தண்டனையை 10 ஆண்டுகளாக உயர்த்தியுள்ள மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. வரதட்சணை கொடுமை குற்றத்திற்கான சிறை தண்டனை காலத்தை 7 ஆண்டுகள் என்பதிலிருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் உரையாற்றும் போது முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அடுத்த கேள்வி, தெற்கு ரயில்வேயின் எந்த பிரிவு சரக்கு சேவைக்கான செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? சரியான விடை சென்னை. தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவு சரக்கு சேவைக்கான ஃப்ரைட் சேவா எனும் அலைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. அடுத்த கேள்வி, 2018-19ஆம் ஆண்டில் ஊராட்சி நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? சரியான விடை 2வது இடம். மத்திய ஊராட்சி அமைச்சகம் வெளியிட்டுள்ள 2018-19 ஊராட்சி நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்திய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. இதற்கான மின் ஆளுமை விருது மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் தமிழ்நாட்டு ஊராட்சித்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, நெறியியல் செயற்கை நுண்ணறிவு இணைய பாதுகாப்பு குறித்த கொள்கை வரைவுகளை வெளியிட்டுள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. அண்மையில் நடைபெற்ற இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு CII நடத்திய கனெக்ட் 2020 இணையவழி மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை வரைவு 2020, தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2020, தமிழ்நாடு பாதுகாப்பு மற்றும் நெறியியல் செயற்கை நுண்ணறிவு கொள்கை வரைவு 2020, தமிழ்நாடு சேஃப்டி அண்ட் எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி 2020 மற்றும் தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020 ஆகியவற்றை வெளியிட்டார். இந்த கருத்தியல் தொடர்பான கொள்கை வரைவை வெளியிடும் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்பது கூடுதல் தகவல். இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான பிருத்வி 2 ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? சரியான விடை சண்டிப்பூர். ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் பகுதியில் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான பிருத்வி 2 ஏவுகணை வெற்றிகரமாக இரவு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ITR காம்ப்ளெக்ஸ் 3 ஏவுகணை மூலம் இந்த ஏவுகணை செலுத்தப்பட்டது. இதற்கு முன்பு பிருத்வி 2 ஏவுகணை நவம்பர் 2019 இரவு சோதனை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படும் மாதம் எது? சரியான விடை செப்டம்பர். 2018 முதல் இந்தியாவில் செப்டம்பர் மாதம் போஷன் மா என்ற பெயரில் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிவிகித ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் இந்த மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வான்வழி அவசர ஊர்தி சேர்வை இன்டகிரேட்டட் ஏர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எங்கு துவங்கப்பட்டுள்ளது? சரியான விடை பெங்களூரு. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வான்வழி அவசர ஊர்தி சேவை கர்நாடக அரசால் பெங்களூருவில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்திய அளவில் இதயவியலின் ஞானத்தாய் காட் மதர் ஆஃப் கார்டியாலஜி என குறிப்பிடப்படுபவர் யார்? சரியான விடை பத்மாவதி சிவராமகிருஷ்ணா. இந்தியாவின் முதல் பெண் இதய மருத்துவரான பத்மாவதி சிவராமகிருஷ்ணா காட் மதர் ஆஃப் கார்டியாலஜி என்று குறிப்பிடப்படுகிறார்.
டெல்லி ஆல் இந்தியா ஹார்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பை நிறுவிய இவர் 1967 பத்மபூஷன், 1992 பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். 1917 பர்மாவில் பிறந்த இவர் அண்மையில் தனது 103வது வயதில் கொரோனா தொற்று காரணமாக காலமானார். அடுத்த கேள்வி, மத்திய அரசு நிர்ணயித்துள்ள 2020-21 ஆண்டுக்கான உணவு தானிய உற்பத்தி இலக்கு எவ்வளவு? சரியான விடை 301 மில்லியன் டன். 2020 ஜூலை முதல் 2021 ஜூன் வரையிலான பயிர் உற்பத்தி ஆண்டில் 301 மில்லியன் டன் அளவு உணவு தானிய உற்பத்தி செய்திட மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது முந்தைய ஆண்டு விளைச்சலை காட்டிலும் 1.5% கூடுதல் கணக்கீடு ஆகும். அடுத்த கேள்வி, ஆந்திராவில் தெலுங்கு மொழி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை ஆகஸ்ட் 29. ஆந்திர பிரதேசத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தெலுங்கு மொழி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தெலுங்கு எழுத்தாளர் கிடுகு வெங்கட ராமமூர்த்தி பிறந்த தினமே தெலுங்கு மொழி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தெலுங்கு மொழியை கிழக்கின் இத்தாலி மொழி என குறிப்பிட்டவர் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நிக்கோலோ டி காண்டி என்ற ஆய்வாளர் என்பது கூடுதல் தகவல். இத்தாலி மொழியைப் போலவே தெலுங்கிலும் உயிரெழுத்துக்கள் உள்ளன என்பது அவரது கூற்று. அடுத்த கேள்வி, தேசிய கணக்கெடுப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கல்வியறிவு விகிதத்தில் லிட்ரஸி ரேஷியோவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? சரியான விடை கேரளா. தேசிய கணக்கெடுப்பு அலுவலகம் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் 2017 ஜூலை முதல் 2018 ஜூன் வரையிலான காலகட்டத்தில் எடுத்துள்ள கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 96.2% கல்வியறிவு விகிதத்துடன் கேரளா முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் டெல்லி, 3வது இடத்தில் உத்தரகாண்ட் மாநிலங்கள் உள்ளன. அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து இணைப்பு நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? சரியான விடை 2வது இடம். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உலகின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இந்தியா 2வது இடம் வகிப்பதாக தெரிவித்துள்ளார். அடுத்த கேள்வி, தேசிய ஆசிரியர் தினம் யாருடைய நினைவாக கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் தேசிய அளவில் ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்த இவர் சிறந்த ஆசிரியராகவும் விளங்கினார். 1952 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, உலகில் நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்த போர்க்கப்பல் என்ற பெருமையை பெற்ற கப்பல் எது? சரியான விடை INS விராட். இந்திய கப்பல் படையில் INS விராட் உலகில் நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்த போர்க்கப்பல் என்ற கின்னஸ் சாதனைக்குரியது. 1987 படையில் இணைக்கப்பட்டு 2017 பயன்பாட்டை நிறுத்திய இந்த கப்பல் குஜராத் மாநிலம் ஆலங் எனும் கப்பல் உடைக்கும் இடத்தில் உடைக்கப்பட உள்ளது. அடுத்த கேள்வி, மத்திய அரசு எந்த ஆண்டுக்குள் 175 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது? சரியான விடை 2022. 2022ஆம் ஆண்டுக்குள் 175 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி செய்திட மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதில் 100 ஜிகாவாட் சூரிய ஆற்றல், 60 ஜிகாவாட் காற்று மின்னாற்றல், உயிரி பொருட்களிலிருந்து 10 ஜிகாவாட் மற்றும் நீர் சார்ந்த திட்டங்களிலிருந்து 5 ஜிகாவாட் ஆகியன அடங்கும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய பன்றி தொழுவம் திட்டம் எந்த மாநிலத்தில் துவக்கி வைக்கப்பட்டது? சரியான விடை மேகாலயா. மேகாலயா அரசு இந்தியாவின் மிகப்பெரிய பன்றி தொழுவம் திட்டத்தை 209 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கியுள்ளது. ஆண்டுக்கு 150 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கும் பன்றி இறைச்சி இறக்குமதியை குறைப்பதும் 3 ஆண்டுகளில் மாநிலத்தை பன்றி இறைச்சி தயாரிப்பில் தன்னிறைவு பெறுவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்த கேள்வி, 2017-18 காலகட்டத்தில் இந்தியாவின் மொத்த கல்வியறிவு விகிதம் எவ்வளவு? சரியான விடை 77.7%. தேசிய கணக்கெடுப்பு அலுவலகம் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் 2017 ஜூலை முதல் 2018 ஜூன் வரையிலான காலகட்டத்தில் எடுத்துள்ள கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த கல்வியறிவு விகிதம் 77.7% உள்ளது. ஊரக பகுதிகளில் 73.5%, நகர்ப்புறங்களில் 87.7% கல்வியறிவு விகிதம் உள்ளது. கல்வியறிவு விகிதம் 7 வயதுக்கு மேற்பட்டவர்களின் கல்வியறிவை கொண்டு கணக்கிடப்படுவது என்பது கூடுதல் தகவல். அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவின் முதல் உழவன் ரயில் எந்த மாநிலத்திலிருந்து துவங்கப்பட்டது? சரியான விடை ஆந்திர பிரதேசம். தென்னிந்தியாவின் முதல் கிசான் ட்ரெயின் ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் பகுதியிலிருந்து புதுடெல்லி ஆதர்ஷ் நகருக்கு செப்டம்பர் 9 இயக்கப்பட்டது. ஆனந்த்பூர் ஆந்திராவின் பழக்குவளை என்று அழைக்கப்படுவது கூடுதல் தகவல். அடுத்த கேள்வி, தேசிய வன தியாகிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை செப்டம்பர் 11.
இந்தியாவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 11ஆம் தேதி தேசிய வன தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 15வது ஆண்டாக இந்த ஆண்டு கடைபிடிக்கப்படும் இந்த தினம் காடுகள் மற்றும் சூழலியலை காப்பதற்காக உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் விதமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1730 செப்டம்பர் 11இல் கெஜார்லி படுகொலை நடைபெற்றதை குறிப்பிடும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய சூரிய மின்னாற்றல் மரம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் சோலார் ட்ரீ எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சரியான விடை மேற்கு வங்கம். உலகின் மிகப்பெரிய சோலார் ட்ரீ கட்டமைப்பு மேற்கு வங்க மாநிலம் துர்காபூரில் நிறுவப்பட்டுள்ளது. இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி சபையில் இந்த கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, 5 நட்சத்திர கிராமங்கள் என்ற திட்டத்தினை தூக்கியுள்ள துறை எது? சரியான விடை அஞ்சல் துறை. இந்திய அஞ்சல் துறை 5 ஸ்டார் வில்லேஜஸ் என்ற பெயரில் புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 100% சிற்றூர்களுக்கும் அஞ்சல் துறையின் அனைத்து சேவைகளும் கொண்டு செல்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். முதல் கட்டமாக இந்த திட்டம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, பீகார் மாநிலத்தின் எந்த மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்திட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது? சரியான விடை தர்பங்கா. பீகார் மாநிலத்தின் தர்பங்கா மாவட்டத்தில் 1264 கோடி ரூபாய் மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்திட மத்திய அரசு அண்மையில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அடுத்த கேள்வி, பாதுகாப்பு வழிமுறைகளை மீறும் விமான நிறுவனங்களுக்கான அபராத தொகை எவ்வளவாக உயர்த்தப்படுகிறது? சரியான விடை 1 கோடி ரூபாய். அண்மையில் விமான போக்குவரத்து சட்ட திருத்த மசோதா 2020 நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. இந்த மசோதா பாதுகாப்பு வழிமுறைகளை மீறும் விமான நிறுவனங்களுக்கான அபராத தொகையை 10 லட்சம் ரூபாயில் இருந்து 1 கோடி ரூபாயாக உயர்த்த வழிவகுக்கிறது. கடந்த 2017 இந்த அபராதம் 2000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த திருத்தச் சட்ட மசோதாவில் அதிகபட்ச தண்டனை காலம் 2 ஆண்டுகள் என்று இருந்ததில் மாற்றமில்லை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் எளிதாக தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்களின் பட்டியல் 2019இல் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆந்திர பிரதேசம். மத்திய அரசு வெளியிட்டுள்ள எளிதாக தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்களின் பட்டியல் 2019இல் ஆந்திர பிரதேசம் முதலிடம் வகிக்கிறது. 2வது இடத்தில் உத்தரப்பிரதேசமும் 3வது இடத்தில் தெலுங்கானாவும் உள்ளன. அடுத்த கேள்வி, 1990 முதல் 2019 வரை இந்தியாவில் குழந்தைகள் இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளதாக அறிவித்துள்ள அமைப்பு எது? சரியான விடை ஐநா சபை. இந்தியாவில் 1990 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளதாக ஐநா அறிவித்துள்ளது. உலகளவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 1990இல் 1.25 கோடி பேர் உயிரிழந்தனர். அது 2019இல் 52 லட்சமாக குறைந்துள்ளது. அதுவே இந்தியாவில் 1990இல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 1000 பேருக்கு 126 பேர் என்று இருந்த இறப்பு விகிதம் கடந்த ஆண்டு 34ஆக குறைந்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் 4.5 விழுக்காடு குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் 2019இல் பிறந்து 1 வயதை எட்டுவதற்குள் இறக்கும் குழந்தைகள் விகிதம் எவ்வளவாக குறைந்துள்ளது? சரியான விடை 28. இந்தியாவில் பிறந்து 1 வயதை எட்டுவதற்குள் இறக்கும் குழந்தைகள் விகிதம் 1990ஆம் ஆண்டு 1000 பேருக்கு 89 பேர் என்று இருந்தது. 2019இல் 28 பேர் என்று குறைந்துள்ளது. இதே காலகட்டத்தில் பிறந்து 4 வாரங்களுக்குள் இறக்கும் குழந்தைகள் விகிதம் 1000 பேருக்கு 57 என்ற எண்ணிக்கையில் இருந்து 22ஆக குறைந்துள்ளது. அடுத்த கேள்வி, மனநல மறுவாழ்விற்காக தொடங்கப்பட்டுள்ள 24 மணி நேர இலவச தொலைபேசி ஆலோசனை சேவையின் பெயர் என்ன? சரியான விடை கிரண். மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் கிரண் என்ற பெயரில் மனநல மறுவாழ்விற்கான 24 மணி நேர இலவச தொலைபேசி வழி ஆலோசனை சேவையை தொடங்கி வைத்தார். இதற்கான இலவச தொலைபேசி எண் 1800500019. அடுத்த கேள்வி, மத்திய அரசு அலுவலர்களின் திறனை மேம்படுத்த துவங்கப்பட உள்ள திட்டத்தின் பெயர் என்ன? சரியான விடை மிஷன் கர்மயோகி. மத்திய அரசு அலுவலர்களின் திறனை மேம்படுத்த மிஷன் கர்மயோகி என்ற பெயரில் துவங்கப்பட உள்ள திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தொழில்நுட்பம், புத்தாக்கம், திறன் மேம்பாடு குறித்த இணையவழி பயிற்சி தளம் இந்த திட்டத்தின் மூலம் அமைக்கப்படும். இதற்காக 2020-21 முதல் 2024-25 வரை 5 ஆண்டுகளுக்கு 510.86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பிரதமர் தலைமையில் மனிதவள குழு அமைக்கப்படும். அதில் மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், துறை சார்ந்த பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பலர் இடம்பெறுவர். அடுத்த கேள்வி,
உலக வங்கி வெளியிட்டுள்ள மனிதவள குறியீட்டு பட்டியல் 2020 ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் 2020 இந்தியாவின் இடம் என்ன? சரியான விடை 116வது இடம். உலக வங்கி வெளியிட்டுள்ள ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் 2020 இந்தியா 116வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் சிங்கப்பூர், இரண்டாவது இடத்தில் ஹாங்காங், மூன்றாவது இடத்தில் ஜப்பான் நாடுகள் உள்ளன. அடுத்த கேள்வி, ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான இளம் தலைவர்கள் பட்டியல் 2020 இடம்பெற்றுள்ள இந்தியர் யார்? சரியான விடை உதித் சிங்கால். டெல்லியைச் சேர்ந்த உதித் சிங்கால் என்ற 18 வயது சிறுவன் ஐநாவின் யங் லீடர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2020 பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இவர் கண்ணாடி பொருட்களை முழுவதுமாக மறுசுழற்சி செய்து மீண்டும் சிலிக்கான் மண்ணாக மாற்றும் பணியை செய்து வருகிறார். அடுத்த கேள்வி, 2021-22 கணக்காண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி எத்தனை சதவீதம் உயரும் என நிதியமைச்சகம் கணித்துள்ளது? சரியான விடை 19%. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2021-22 கணக்காண்டில் 19% உயரும் என மத்திய நிதியமைச்சகம் கணித்துள்ளது. முதன்முறையாக இரண்டாம் உலகப் போர் பாரம்பரிய நகரமாக அமெரிக்க அதிபரால் அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது? சரியான விடை வில்மிங்டன். இரண்டாம் உலகப் போர் முடிவின் 75ஆம் ஆண்டை முன்னிட்டு முதன்முறையாக வட கரோலினா மாகாணத்தின் வில்மிங்டன் நகரை இரண்டாம் உலகப் போர் பாரம்பரிய நகரமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அடுத்த கேள்வி, இந்திரா நேவி 2.0 கடற்படை கூட்டுப்பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? சரியான விடை இந்தியா ரஷ்யா. இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கிடையே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திரா நேவி 2.0 எனும் கடற்படை கூட்டுப்பயிற்சி நடைபெறுகிறது. இந்த ஆண்டு இந்த பயிற்சி செப்டம்பர் 4-5 தேதிகளில் வங்காள வளைகுடாவில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி, அண்மையில் இந்தியா புவி மற்றும் தாது வளங்கள் துறையில் எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? சரியான விடை ஃபின்லாந்து. அண்மையில் இந்தியா ஃபின்லாந்து நாட்டுடன் புவி மற்றும் தாது வளங்கள் ஒத்துழைப்பு தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அத்துறை தொடர்பான ஆய்வுகள், பயிற்சிகள், புதிய தொழில்நுட்பங்கள் போன்ற நடவடிக்கைகளில் இரு நாடுகள் இணைந்து ஈடுபடும். அடுத்த கேள்வி, 2021 47 மில்லியன் பெண்கள் மற்றும் சிறுமிகள் வறுமைக்கு தள்ளப்படுவர் என அறிவித்துள்ள அமைப்பு எது? சரியான விடை ஐநா வளர்ச்சி திட்டம். 2021ஆம் ஆண்டில் உலகெங்கும் 47 மில்லியன் பெண்கள் மற்றும் சிறுமிகள் வறுமையை நோக்கி தள்ளப்படுவர் என யுனைடெட் நேஷன்ஸ் விமன் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃப்ரம் இன்சைட்ஸ் டு ஆக்ஷன்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் த வேக் ஆஃப் COVID-19 என்ற அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, த லிட்டில் புக் ஆஃப் கிரீன் நட்ஜஸ் என்ற பதிப்பை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? சரியான விடை ஐநா சூழலியல் திட்டம். ஐநா சூழலியல் திட்டம் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் புரோகிராம் அமைப்பு செப்டம்பர் 1ஆம் தேதி த லிட்டில் புக் ஆஃப் கிரீன் நட்ஜஸ் என்ற பதிப்பை வெளியிட்டது. மாணவர்கள் நடுவில் சூழலியல் மற்றும் இயற்கை வாழ்வியல் முறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இது வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, அண்மையில் இணைய வழியில் எத்தனையாவது அமெரிக்கா இந்தியா திட்ட பங்குதாரர் மன்றம் US இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் நடைபெற்றது? சரியான விடை 3வது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 3 வரை 3வது US இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் இணைய வழியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் மையக்கரு US இந்தியா நேவிகேட்டிங் நியூ சேலஞ்சஸ். அடுத்த கேள்வி, 5G அலைக்கற்றை தொழில்நுட்ப மேம்பாட்டில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுடன் இணையவிருக்கும் நாடு எது? சரியான விடை இஸ்ரேல். 5G அலைக்கற்றை தொழில்நுட்ப திட்ட மற்றும் வளர்ச்சி தளங்களில் அமெரிக்கா, இந்தியா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் முத்தரப்பு பங்களிப்பை வழங்கி செயல்படவிருக்கின்றன. அடுத்த கேள்வி, இந்தியா ஐநா சமாதான நடவடிக்கைகளுக்காக 2 மருத்துவர் குழுக்களை எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது? சரியான விடை காங்கோ, தெற்கு சூடான். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் காங்கோ மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு UN பீஸ்கீப்பிங் ஆபரேஷன்ஸ்க்காக 2 மருத்துவ வல்லுநர் குழுக்களை இந்தியா அனுப்பியுள்ளது. அடுத்த கேள்வி, அண்மையில் இந்திய ஆயுதப்படையுடன் பரஸ்பர பரிமாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள நாடு எது? சரியான விடை ஜப்பான். ஜப்பான் நாட்டு தற்காப்பு படை மற்றும் இந்திய ஆயுதப்படை இடையே ரெசிப்ரோக்கல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் சர்வீசஸ் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் இருதரப்பு கூட்டுப்பயிற்சி, ஐநா சமாதான படை நடவடிக்கை ஆகியவை இணைந்து மேற்கொள்ளப்படும். அடுத்த கேள்வி, உலக மக்கள் தொகை எந்த ஆண்டு 1100 கோடியை தாண்டும் என ஐநா சபை கணித்துள்ளது? சரியான விடை 2100.
2100ஆம் ஆண்டு உலக மக்கள் தொகை 1100 கோடியை தாண்டும் எனவும், அப்போது இந்தியா உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் முதலிடம் வகிக்கும் எனவும் ஐநா சபை கணித்துள்ளது. 2வது, 3வது இடங்களில் நைஜீரியா மற்றும் சீனா நாடுகள் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. தற்போது உலக மக்கள் தொகை 780 கோடியாக உள்ளது. 2030இல் 805 கோடியாகவும் 2050இல் 970 கோடியாகவும் உயரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, பொருட்களை கொண்டு செல்லும் விண்கலம் ஒன்றிற்கு விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா பெயரிட்டுள்ள நாடு எது? சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்காவின் நார்த்ராப் குரூமான் நிறுவனம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பொருட்களை இட்டுச் செல்லும் NG-14 சைக்னஸ் விண்கலத்திற்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை மறைந்த கல்பனா சாவ்லாவின் பெயரிட்டுள்ளது. அடுத்த கேள்வி, அண்மையில் G20 கல்வி அமைச்சர்கள் இணையவழி கூட்டத்தை G20 எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட்டை நடத்திய நாடு எது? சரியான விடை சவுதி அரேபியா. செப்டம்பர் 5ஆம் தேதி G20 கல்வி அமைச்சர்கள் கூட்டத்தை இணையவழியில் சவுதி அரேபியா நடத்தியது. இம்மாநாட்டிற்கு அந்நாட்டின் கல்வி அமைச்சர் ஹமாத் அல் ஆஷேக் தலைமை தாங்கினார். இந்தியா சார்பில் மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் கலந்து கொண்டார். அடுத்த கேள்வி, உலக அறிவுசார் சொத்து அமைப்பு வெளியிட்டுள்ள உலகளாவிய புதுமை குறியீட்டு பட்டியல் 2020இல் இந்தியாவின் இடம் என்ன? சரியான விடை 48வது இடம். ஐநாவின் துணை அமைப்பான உலக அறிவுசார் சொத்து அமைப்பு வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வெளியிட்டுள்ள இந்த ஆண்டுக்கான உலகளாவிய புதுமை குறியீட்டு பட்டியலில் இந்தியா 48வது இடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் சுவிட்சர்லாந்து, 2வது இடத்தில் ஸ்வீடன், 3வது இடத்தில் அமெரிக்கா உள்ளன. அடுத்த கேள்வி, அதிநவீன AK-47 203 ரக துப்பாக்கிகளை தயாரிப்பதற்காக இந்தியா எந்த நாட்டுடன் தளவாட உற்பத்தி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? சரியான விடை ரஷ்யா. இந்தியாவின் ஆயுத தளவாட தொழிற்சாலை, ரஷ்யாவின் ஆயுத தயாரிப்பு நிறுவனம் கலஷ்னிகோவ் மற்றும் ஆயுத ஏற்றுமதி நிறுவனம் ரோசோபோரான் ஆகியவற்றுடன் அதிநவீன AK-47 203 ரக துப்பாக்கிகளை தயாரிக்கும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் இந்த தயாரிப்பில் இந்தியாவின் பங்கு 50.5%ஆகவும், ரஷ்யாவின் கலஷ்னிகோவ் பங்கு 42%ஆகவும், ரோசோபோரானின் பங்கு 7.5%ஆகவும் இருக்கும். அடுத்த கேள்வி, உலக மூங்கில் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை செப்டம்பர் 18. ஆண்டுதோறும் செப்டம்பர் 18ஆம் தேதி உலக மூங்கில் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலக மூங்கில் அமைப்பால் 2009 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டுக்கான மையக்கரு மூங்கில் இப்போது, பேம்பூ நவ். அடுத்த கேள்வி, எ ப்ராமிஸ்டு லேண்ட் என்ற புத்தகம் யாருடைய நினைவுகள் குறித்தானது? சரியான விடை பாரக் ஒபாமா. அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவின் நினைவு குறிப்புகள் நூலின் முதல் தொகுதி எ ப்ராமிஸ்டு லேண்ட் என்ற பெயரில் வெளியாகிறது. நவம்பரில் வெளியாகும் இந்த புத்தகம் 25 மொழிகளில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக மாலத்தீவுகள் நாட்டுக்கு இந்தியா அளித்துள்ள உதவித்தொகை எவ்வளவு? சரியான விடை $250 மில்லியன். கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு உதவும் விதமாக மாலத்தீவுகள் நாட்டுக்கு இந்தியா $250 மில்லியன் நிதி உதவியுள்ளது. இது இந்திய மதிப்பில் 1837 கோடி ரூபாய் ஆகும். அடுத்த கேள்வி, சர்வதேச சமாதான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை செப்டம்பர் 21. உலக சமாதானத்தை உறுதிப்படுத்தும் விதமாக 24 மணி நேர வன்முறையின்மை, போர் நிறுத்தம் என இந்த தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. ஐநா சபையால் 1981 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டுக்கான மையக்கரு இணைந்து சமாதானத்தை கட்டமைத்தல், ஷேப்பிங் பீஸ் டுகெதர். அடுத்த கேள்வி, உலக கடல் மட்ட அளவு எந்த ஆண்டுக்குள் 38 சென்டிமீட்டர் உயரும் என நாசா தெரிவித்துள்ளது? சரியான விடை 2100. பசுமை இல்ல வாயுக்கள் உமிழ்வு மற்றும் வெப்பமயமாதல் காரணமாக அண்டார்டிகா பனித்தட்டுக்கள் உருகுவதால் 2100ஆம் ஆண்டில் உலக கடல் மட்ட அளவு 38 சென்டிமீட்டர், அதாவது சுமார் 15 இன்ச்சுகள் அளவில் உயரும் என நாசா ஆய்வு தெரிவிக்கிறது. அடுத்த கேள்வி, உலக கடல்சார் தினம் 2020 வேர்ல்டு மெரிடைம் டே 2020 எப்போது கடைபிடிக்கப்பட்டது? சரியான விடை செப்டம்பர் 24. ஆண்டுதோறும் செப்டம்பர் கடைசி வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படும் உலக கடல்சார் தினம் இந்த ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டது. இந்த தினத்தின் இந்த ஆண்டுக்கான மையக்கரு சஸ்டைனபிள் ஷிப்பிங் ஃபார் எ சஸ்டைனபிள் பிளானட். US ஓப்பன் டென்னிஸ் 2020 மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? சரியான விடை நவோமி ஒசாகா. இந்த ஆண்டு நடைபெற்ற 140வது அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானைச் சேர்ந்த நவோமி ஒசாகா வெற்றி பெற்றார். அதே போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது.
யுனிசெஃபின் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஃபார் எவ்ரி சைல்டு என்ற பரப்புரைக்கு தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய நடிகர் யார்? சரியான விடை ஆயுஷ்மான் குரானா. இந்தி திரைப்பட நடிகர் ஆயுஷ்மான் குரானா யுனிசெஃபின் குழந்தைகள் உரிமைகளுக்கான ஃபார் எவ்ரி சைல்டு என்ற பரப்புரைக்கு இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். குழந்தைகள் மீதான வன்முறைகளுக்கு எதிரான யுனிசெஃப் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இவர் செயல்படுவார். அடுத்த கேள்வி, புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய தமிழக அரசு நியமித்துள்ள உயர்மட்ட குழுவின் தலைவர் யார்? சரியான விடை அபூர்வா. புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய தமிழக அரசு உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா ஐஏஎஸ் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ளது. 6 பல்கலைக்கழக இந்நாள் முன்னாள் துணைவேந்தர்கள் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவாக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, மத்திய அரசு அமைத்துள்ள வேளாண் நில குத்தகை தொடர்பான ஒழுங்குமுறை சீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? சரியான விடை அஜய் திர்கி. வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் நில குத்தகை தொடர்பாக மத்திய அரசு அமைத்துள்ள ஒழுங்குமுறை சீரமைப்பு குழுவின் தலைவராக அஜய் திர்கி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் நிலவளத்துறையின் செயலாளராக உள்ளார். அடுத்த கேள்வி, தொன்மையான இந்திய கலாச்சாரத்தை பற்றி ஆராய மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சகம் அமைத்துள்ள குழுவின் தலைவர் யார்? சரியான விடை KN தீக்ஷித். தொன்மை வாய்ந்த இந்திய கலாச்சாரம் குறித்து ஆராய இந்திய அகழ்வாய்வு சங்கத்தின் தலைவர் KN தீக்ஷித் தலைமையில் குழு ஒன்று அமைத்துள்ளது மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சகம். இந்திரா காந்தி அமைதி பரிசு 2019 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை சர் டேவிட் அட்டன்பரோ. இங்கிலாந்தைச் சேர்ந்த சர் டேவிட் அட்டன்பரோவுக்கு 2019ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வரும் இந்த விருது இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை சார்பாக வழங்கப்படுகிறது. இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பில் சந்திப்போம். வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிற இந்த முயற்சி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நூடக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.